சிந்துவா வந்து சிவாவை விட்டு பிரிஞ்சு போகவே முடியல. அதனால் என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. இங்கே வந்து சிவா தூங்கும்போது வந்து என்ன சிந்து கிளம்ப ரெடி ஆகலையா அப்படின்னோடனே, எனக்கு பிடிக்கல டாக்டரே, போகிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க. போய் தானே ஆகணும். டாக்டரே நான் இல்லாமல் நீ இருப்பியா அப்படின்னோடனே, கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பரவாயில்ல இருந்துப்பேன் அப்படின்றாரு. அதை கேட்டு சிந்து டென்ஷனாக வராங்க. சரி டாக்டரே, நான் நாளைக்கு போகிறேன்ல, அதனால் இன்றைக்கி நைட்டு மட்டும் உன் கூட படுத்துக்கிட்டுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி நீ இது என்னது என் கூட வந்து படுக்க போகிறேன்? டாக்டரே உன்னை தொல்லைலாம் நான் பண்ண மாட்டேன், ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் படுக்க போகிறேன் அவ்வளோதான், நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன், என்னோட சுண்டு விரல் கூட உன் மேலே படாது டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே அப்படின்னோடனே, நம்பலாமா உன்னை? நம்பலாம் டாக்டரே ப்ளீஸ் அப்படின்னுன்றாங்க. ஆனால் இல்லைப்பா என்னாலலாம் நம்ப முடியாது, சொல்ல முடியாது, நீ வந்து இங்கே வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணாலும் பண்ணுவேன், உன்னை பற்றி என்னால் எனக்கு தெரியாதுப்பா, நீ சாதாரணமாகவே என்னை கிள்ளி கொஞ்சிட்ருக்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ப்ளீஸ் டாக்டரே, சரி டாக்டரே அப்படின்னு ஒத்துக்கலைன்னா நான் போக மாட்டேன் நாளைக்கு. எப்படி போகாமல் இருக்க முடியும்? அதான் பெரியம்மாவே சொல்லிட்டாங்களே போய் ஆகணும்னு. பெரியம்மா சொன்னாலும் எப்படி வந்து எனக்கு இதை வேலை பண்ணணும்னு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாத சிந்து, சொன்னா கேளு, சம்பிரதாயம்னு சொல்கிறாங்கல்ல, 1 மாதம் தானே, போயிட்டு வா சிந்து அப்படின்னோடனே, நான் போகணுன்னா நீங்கள் எதுக்கும் ஒத்துக்கணும் டாக்டர் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன, என் பக்கத்தில் வந்து படுக்கணும் அவ்வளோதான், ஆனால் ஒன்று, நீ வந்து கையெல்லாம் என் மேலெலாம் போடக்கூடாது புரியுதா அப்படின்னா, சரி டாக்டரே, நான் சொன்னபடி இருப்பேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறாங்க. அடுத்து வந்து டாக்டர் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், உன் பக்கத்தில் இருக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, இன்றைக்கி நிறைவேற்றி எனக்கு சந்தோஷமாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தூங்கி போகிறாங்க. இங்கே சிந்துவை பார்த்துட்டு யோசிக்கிறாரு நம்ம சிவா, சிந்து ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்காளே, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கா, ஆனால் இந்த மாதிரியும் என்னை அசிங்கப்படுத்தி விட்டுருக்கா, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போகிறேன். காலையில் எழுந்து பார்த்தா சிந்து வந்து கட்டி பிடிக்காமல் சிவா வந்து அப்படியே வந்து சிந்துவும் கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே சிந்து வந்து தூக்கத்தில் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து சிவா வந்து அவங்க மேலே வந்து கையை போட்டிருக்காரு. சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சிவா கண்ணை திறந்து பார்க்குறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறாரு. சிந்துவை கையை எடுத்து போயிடுறாரு. அடுத்து வந்து என்ன டாக்டர் எழுந்துக்கிட்டியா அப்படின்னோடனே, நான் அப்போவே நினச்சேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் இப்போ நடந்துருச்சு, இப்போ என்ன இருக்குது, கை தானே பட்டுச்சு அப்படின்னு ஓவராக பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சரி முதல்ல கிளம்புற வழி பாரு, தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிரிக்கிறாரு சிவா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்துவும் பைரவியும் வந்து அவங்களோட அப்பா அம்மா வர வச்சு 2 வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து வருத்தத்தோடு தெரிவிச்சுட்டு கிளம்புறாங்க. ஆனால் பைரவி மட்டும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஆறுமுகம் மனசு கஷ்டப்படுறாரு. சிந்து பைரவோட அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்கள. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, டாக்டரை விட்டு பிரிஞ்சிருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, முதல்ல டாக்டர் கூடவே இருக்கிற மாதிரி எதாவது பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பைரவிக்கு ஆறுமுகம் கால் பண்ணுறாரு. அங்கே தான் வந்துட்டேன்ல, மறுபடியும் எதுக்கு தான் தொல்லை பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி, என்ன பைரவி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாரு ஆறுமுகம். இங்கே வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, சரி வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்றாங்க. என்னாச்சு சிந்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஓடி வராரு. டாக்டர் கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு டாக்டர் அப்படின்றாங்க. என்னாச்சு, எப்படி ஆச்சு இப்படி அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது தெரியாமல் விழுந்துட்டேன் டாக்டர், இப்படி ஆயிடுச்சு டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து லேடி டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ராக்சரும் இல்லையே, நான் சிவா டாக்டருக்காக தான் இந்த மாதிரி பண்ண, அவங்க ஒய்ஃப், நான் அவங்க கூடவே இருக்கணும் ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்து என்ன சிந்து நீ இப்படி பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாரு. என்னால் எப்படி சாப்பிட முடியும் டாக்டரே, ஸ்பூனால் ஊட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு ஊட்ட போகிறாரு. எனக்கு கையில் சாப்பிட்டா தான் வந்து நிம்மதியாக இருக்கும், எனக்கு கையில் ஊட்டி விடேன் டாக்டரே அப்படின்னா, சரி நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு சிவா ஊட்டி விடுறாரு. இது இவங்க 2 பேரும் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸ்னேகாவால் தாங்கிக்க முடியல, வேணும்னு தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கா, இவளை சும்மாவே விட மாட்டேன், இப்போவே இங்கேருந்து துரத்துறேன், அப்போ தான் இவள் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா போனோன்னே, சிந்து என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, இங்கே வந்து சிவா கூட இருக்கலாம்னு பிளான் பண்ணுறீங்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன், மரியாதை இங்கேருந்து இடத்த காலி பண்ண அப்படின்றாங்க. நான் ஏன் போகணும், நான்லாம் போக மாட்டேன் டாக்டர், என் புருஷன், நான் இங்கே தான் இருப்பேன், என் புருஷன் கூட இருக்கணும் தான் நான் இங்கே இருக்கேன், இங்கே பார் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் போயிடு, இல்லைனா நான் இந்த டாக்டர்கிட்ட சொல்லிவிடுவேன் உன்னை பற்றி அப்படின்றாங்க. இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ தான் எனக்கு எவ்வளவும் பண்ணியிருக்க, அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு எனக்கு, இதுக்கப்புறமாவும் நீ சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிக்காத, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. டென்ஷன் ஆகிடுறாங்க ஸ்னேகா பார்த்து ஒன்றும் புரியாமல்.